அவர்களுக்கு நன்றியை சொல்லி மாணவிகளின் பட்டியலை படித்தார். இவருடைய இந்த சான்று பட்டயம் என்பது கிட்டத்தட்ட +2 வரை 12 ஆண்டுகள், அதற்கு பிறகு இளங்கலைக்கு 3 ஆண்டுகள், முதுகலை என்றால் பிறகு 2 ஆண்டுகள், அதற்கு பிறகு பிஎட் 2 ஆண்டுகள் என்று கடினமாக உழைத்து நீங்கள் பெற்ற இந்த பட்டத்தை யாருடைய கைகளால் அது கொடுக்கப்பட்டால் அது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் உங்களுக்கு அளிக்கும் என்ற எண்ணத்தில் நிர்வாகக் குழுவில் நாங்கள் ஒருமனதாக முடிவெடுத்து மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று 2020ஆம் ஆண்டு நாங்கள் முடிவு செய்து தேதியையும் குறிப்பிட்டு அந்த இன்விடேஷனையும் அச்சடித்து அதற்கு பிறகு கொரோனா வந்த காரணத்தினால் தள்ளி போடப்பட்டது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் முடிந்து சென்ற ஆண்டும் முயற்சி செய்து முடியவில்லை. இருந்தாலும் நாங்கள் முடிவோடு இருந்தோம். எங்களுடைய நீதியரசர் வந்தால்தான் இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும், அவர்களுடைய கைகளால் தான் இந்த பட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய வரலாற்று சாதனை மிக்க தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பமை நீதியரசர் திருமிகு கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய மாணவர்களை நானும் வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லி மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பராக, ஆனால் டெல்லியிலே யூஜிசி என்றாலும் சரி, சட்ட வல்லுநர் அவருடைய சபையாக இருந்தாலும் சரி, தனித்தன்மையோடு செயல்பட்டு கொண்டு நேற்று இருந்த தேதியை இன்று மாற்றி அமைத்து கொண்டு நமக்காக நேற்றைய முன்தினம் டெல்லி சென்று நம்முடைய மாணவிகளுக்காக நேற்று இரவு சென்னைக்கு வந்து இரவு 1 மணிக்குத்தான், அதிகாலை 1 மணிக்குத்தான் வந்து சேர்ந்தார்கள். அவ்வளவு அளவிற்கு, அந்த அளவிற்கு நம்முடைய மாணவர்களுக்கு வாத்துரை வழங்கவும் ஆசிரியர் வழங்கவும் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்ட வல்லுநர், பத்திரிகையாளர், யூஜிசி மெம்பர் என்று பல வல்லமை பெற்ற மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் திருமிகு பி ராமசுவாமி அவர்களுக்கும், நம்முடைய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், எங்களுடைய நிர்வாகக் குழு சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெறுவதற்கு நிர்வாகக் குழுவினர் மரியாதைக்குரிய தாளாளர் டாக்டர் ஜிஎஸ் குமார் அவர்களுக்கும், பொருளாளர் டாக்டர் டி மணிவண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் என்ஜினியர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய எங்களுடைய செயலாளர்கள் திரு ராமசாமி, என்ஜினியர் துரைசாமி, திருமிகு செல்லப்பன், திரு சந்திரசேகர், சுதா, திருமதி சுதா, டாக்டர் மனோபாலா, டாக்டர் ஆனந்த் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிறுவனர்களுக்கும், இந்த நிறுவனங்களுடைய செயல் அலுவலர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர், இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும், கலை அறிவியல் கல்லூரியுடைய துணை முதல்வர் டாக்டர் ஜான் விக்டர் அவர்களுக்கும், கல்வியியல் கல்லூரியை மிக சிறப்பாக தன்னுடைய முக்கிய பங்காக முன்னெடுத்து இத்தனை மாணவர்கள் அந்த தங்கப்பதக்க பட்டியலிலே இடம்பெறுமாறு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க எங்களுடைய முதல்வர் டாக்டர் ஜெய்சீலன் அவர்களுக்கும், அவரோடு துணை நின்று அவருக்கு உறுதுணையாக இருந்து மாணவ மாணவிகளுக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமையான பேராசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை பேராசிரியர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆர்கேஎஸ் கல்லூரி என்றால் அதற்கென்று தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி எப்படி இருந்தாலும் இந்த செய்தி மற்றவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, எங்களோடு என்றுதான் சொல்ல வேண்டும், அவர்களுடைய பங்கு இந்த கல்லூரியுடைய முன்னேற்றத்திலே பத்திரிகை ஊடகத்துறையினுடைய பங்கு மிக நிறைய இருக்கிறது. அந்த பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும்,
எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே தங்களுடைய பிள்ளைகள் பட்டம் பெறுவதை பார்க்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், சுற்றுச்சூழல் செம்மையாளர்களுக்கும், இறுதியாக எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சந்தோஷமாக இன்று வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான மாணவ மாணவிகளுக்கும் வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்ச்சி இங்கே நம்முடைய முதல்வர் வரிசையாக அந்த தங்கப்பட்டம், தங்க பதக்கம் மற்றும் அந்த பல்கலைக்கழக முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளை படித்துக் கொண்டிருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் பெற்றோர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டிலே 625 கல்வியியல் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே நம்முடைய கள்ளக்குறிச்சி என்பது கல்வராயன் மணியின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியிலே பயின்று எவ்வாறு இந்த மாணவ மாணவிகள் இத்தனை தங்கப்பதக்கங்களை பெறுகிறார்கள் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உருவாகும். அந்த எண்ணத்திற்கு காரணம் எங்களுடைய முதல்வர் அவர்களும் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களும். அவர்களுடைய உழைப்பு இருந்தால் போதுமா? முடியாது. எங்களுடைய மாணவ மாணவர்களுடைய உன்னிப்பான கவனம், தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம், எங்களுடைய கல்லூரிக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சாதனைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய மாணவ மாணவர்களுடைய அந்த உழைப்பு தான் இதற்கு காரணம். இதை நாங்கள் இங்கே சொல்வதை விட, இவர்கள் தங்கப்பதக்கம் பெறும்போது அந்த தங்கப்பதக்கத்தை ஆளுநர் அவர்கள் தான் கொடுப்பார்கள். ஆளுநர் அவர்கள் கொடுக்கும்போது வரிசையாக ஆர்கேஎஸ் என்று வரும்போது அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபாலை கேட்டார், வேர் இஸ் ஆர்கேஎஸ்? சார், இட் இஸ் எ ரிமோட் வில்லேஜ் இன் கள்ளக்குறிச்சி. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், கண்டினியூ இட் என்று மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மாணவர்களுடைய சாதனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இங்கே யாருடைய கைகளால் இந்த பட்டத்தை பெறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. மிகச் சாதாரண குடும்பத்திலே, என்னை போன்று உங்களை போன்று மிகச் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து மிகச் சிறிய பள்ளி, அந்த பள்ளியை பார்த்தால் நீங்கள் இன்றும் அந்த பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளியை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மிகச் சிறிய பள்ளியிலே ஆரம்ப பள்ளியை முடித்து, அதை விட அடுத்து மிகச்சிறிய ஒரு உயர்நிலை பள்ளியிலே படித்து, அதற்கு பிறகு நேஷனல் கல்லூரியிலே படித்து, நாம் நினைப்பதை போல ஏதோ படித்தோம், ஏதோ இருந்தோம் என்று இல்லாமல், நான் ஏதாவது சாதித்து ஆக வேண்டும், நான் செல்லக்கூடிய அந்த பொறுப்பிலே மிகவும் பொறுப்பாகவும் கண்ணியத்தோடும் உயர்வோடும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுத்து வழக்கறிஞர் பணியை மிக சிறப்பாக செய்ததன் காரணமாக மிக இளம் வயதிலேயே உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ற பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய கிராமம் நமச்சிவாயபுரம், நம் முதல்வர் சொன்னார்கள், மிகச்சிறிய கிராமம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பள்ளி, நடுநிலை பள்ளி, அந்த பள்ளியிலே 5ஆம் வகுப்பு வரை பயின்று சின்ன சேலம் சென்று, அப்போ பஸ்ஸில் சைக்கிளாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது, சைக்கிளில் தான் போய் படிக்கணும். அங்கே +2 வரை படித்துவிட்டு நேஷனல் கல்லூரி திருச்சிக்கு சென்று அங்கே படித்துவிட்டு அதற்கு பிறகு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி நம்மளுடைய லா காலேஜிலே பட்டம் பெற்று இப்பொழுது எந்த அளவிற்கு சரி பதவி வந்துவிட்டது போதுமா என்றால் இல்லை, அதற்கு மேல் நான் ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நூற்றுக்கணக்கான அந்த பெஞ்ச்மார்க் தீர்ப்பு என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தீர்ப்புகளிலே ஒன்றுதான் நம்முடைய முதல்வர் குறிப்பிட்டதைப் போல அந்த ஒரு தீர்ப்பு. கணவர் மனைவி 2 பேரும் 15 ஆண்டுகள் திருமணமாகி இருக்கின்றார்கள், 3 குழந்தைகள் இருக்கிறது. 15 ஆண்டுகள் கழித்து கணவன் கல்ஃப் கண்ட்ரிக்கு செல்கிறார் பொருள் ஈட்டுவதற்காக. இவருக்கு டீச்சர் ஆகக்கூடிய படிப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய கணவர் ஃபாரின் செல்வதால், வெளிநாடு செல்வதால் அவருடைய பணியை நாம் ஏற்று அந்த 3 குழந்தைகளையும் படிக்க வேண்டும் எண்ணத்தோடு அவர் அனுப்புகின்ற பணத்தையும் மிகவும் எச்சரிக்கையோடும்
நிதானத்தோடும் அதனை செயல்படுத்தி சிக்கனமாக பொருளை சேர்த்து வைத்து நிறைய இடங்களை வாங்குகின்றார். தன்னுடைய கணவருடைய பெயரிலே, தன் பெயரிலே வாங்கிக் கொள்ளவில்லை. அவ்வாறு வாங்கக்கூடிய நிலையிலே நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. 3 குழந்தைகளை வளர்க்கிறார்கள், பொறுப்பாக இருக்கிறார்கள். ஃபாரினிலிருந்து, அந்த வெளிநாட்டிலிருந்து கணவர் வந்தவுடனே இந்த சொத்து அனைத்தும் நான் சம்பாதித்தது, இதை நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், என்னுடைய மனைவிக்கு இதிலே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, உரிமையும் கிடையாது என்று கோர்ட்டிலே ஒரு கேஸ் போடுகிறார். எப்போதும் போல கணவர் சம்பாதித்து விட்டார், ஆனால் இதில் மனைவிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஷீ cannot ask for it என்று கோர்ட் தீர்ப்பளித்து விடுகிறது. மனைவி அவர்கள் அப்பீலுக்கு போகிறார். அங்கும் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் ஒரு சரியான பார்வைக்கு அவருடைய கோரிக்கை செல்கிறது, ஹைகோர்ட்டுக்கு அந்த கோரிக்கை செல்கிறது. அங்கே நாம் பார்க்கும்போது மரியாதைக்குரிய துணை காவல் கண்காணிப்பாளர் அவர் ஐயா அவர்களே, ரமேஷ் சார் அவர்களே, வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அங்கே அவருடைய பார்வையிலே இங்கேதான் அந்த நுண்ணோக்கி தொலைநோக்கு என்ற சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஐயா அவர்களும் மற்றவர்களைப் போல் பார்த்திருந்தால் அவர்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுத்திருக்கலாம், அல்லது 10லே ஒரு பங்கு அவருக்கு பங்கு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிந்தனையோடு, நான் வேலைக்கு சென்றாலும் கணவன் வேலைக்கு சென்றாலும் 24 மணி நேரமும் வேலையில்லாத ஒரு தொழிலாளியாக வீட்டிலே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு சம உரிமை என்பதை நிலைப்படுத்தி இவர்கள் சம்பாதித்தாலும் மிக சிக்கனமாக இருந்து தன்னுடைய பங்கை தந்த குடும்பத்திற்கு, அந்த குழந்தைகளுக்கு, கணவருக்கு சொத்தை நிதானமாக சிக்கனமாக காப்பாற்றியதால் அந்த மனைவிக்கும் சரி பங்கு சென்று சேர வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு என்பது நமக்கு மட்டுமல்ல, இது ரஷ்யாவிலே பேசப்பட்டிருக்கிறது. மிக உலக அளவிலே மிக பிரபலமான பிபிசி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், தொலைக்காட்சி, மிக உயர்ந்த தொலைக்காட்சி, அதுதான் இன்று வரை. அந்த தொலைக்காட்சியிலே இது பிரத்யேகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற அந்த அமெரிக்காவிலும் இது எதிரொலித்திருக்கிறது. உலக அளவிலே ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் சார்பாக, பெண்களின் சார்பாக ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் நம்முடைய பெண்ணினத்தின் சார்பாக இங்கே இங்கே பட்டம் பெறுகின்றவர்களே, பிஎட் பட்டம் பெறக்கூடியவர்கள் 75% பெண்கள் தான் இருக்கின்றீர்கள். உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதை போல பல சாதனைகள் இருக்கிறது, பல தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி இன்னும் அவர் செய்யக்கூடிய தூரம் நிறைய இருக்கின்றது. அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றார். அதற்கு மேலும் நான் நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினரோடு தொலைபேசியில் பேசும்போது, ஐயா எங்கள் ஊரிலே இருந்து எங்களுடைய நீதியரசர் வந்திருக்கிறார், அதற்காகத்தான் நாங்கள் அவருக்கு இங்கே எங்களுடைய மரியாதை செலுத்த வேண்டும் என்று அழைத்திருக்கின்றோம், அவரை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா நீங்கள் சொல்வது தவறு, அவர் சுப்ரீம் கோர்ட் அல்ல, அகில உலகமே போற்றக்கூடிய அளவிலே ஆற்றல் பெற்றவர் என்பதை சொன்னார்கள். அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் அரை மணி நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பதை புரிந்து கொண்டேன். நாம் எல்லாம் என்ன செய்கின்றோம், ஒரு நிலைக்கு வந்தவுடனே நம்முடைய வீட்டை மறந்து விடுகிறோம், கிராமத்தை மறந்து விடுகிறோம், சில பேர் பெற்றோரையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த நிலைக்கு சென்றாலும் தன்னுடைய கிராமம் நமச்சிவாயபுரம், அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நீர் வசதியிலிருந்து ஏரி பாசனம், மற்ற குளத்து பாசனம் அனைத்தும் வர வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நமச்சிவாயபுரத்தை, தான் படித்த பள்ளியை, தன்னுடைய ஊருக்கு அதை சிறப்பு கிராமம் என்பதை சொல்லி அதை தத்தெடுத்து மேம்படுத்த வேண்டும் என்பதில் முயற்சியாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய கல்லூரியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல என்னென்னலாம் வழி என்பதை காலையிலே விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அந்த ஆளுமை மிக்க ஒருவரின் கைகளால் உங்களுடைய பட்டம் பெறப்படுகிறது. இங்கே நாம் ஒன்றை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பட்டம் வாங்கியாகிவிட்டது, அல்லது ஒரு டீச்சராக போக போகிறோம், பிஎட் முடித்து விட்டோம், ஒரு ஆசிரியராக போக போகிறோம்.
அது உங்களுடைய கனவாக இருந்தால் சரி, உங்களுடைய ஆசை அதுவாக இருந்தால் சரி. ஆனால் அதை தாண்டி நீங்கள் சட்டம் படிக்கலாம், சட்ட வல்லுநராக வரலாம். இங்கே பிரசன்னா வந்திருக்கிறார்கள், கள்ளக்குறிச்சியிலே முதன்மையாக வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், நம்மளுடைய கல்லூரியுடைய ஆஸ்தான வழக்கறிஞர். அடுத்த நிலைக்கு செல்வதற்காக போட்டித் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி நீங்கள் எல்லாம் ஒரு மதுரையிலே ஒரு குக்கிராமத்திலே படித்து நம்முடைய தலைமை விருந்தினரை போன்று சிறப்பு விருந்தினர்களும் சாதாரண பள்ளியிலே அரசு பள்ளியிலே பயின்று சட்ட வல்லுநராக இருந்து பத்திரிகை துறை நூலாசிரியர், அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது டெல்லிக்கு சென்று பல்வேறு தளங்களிலே யூஜிசியிலிருந்து நேக்கிலிருந்து சட்டத்துறையிலிருந்து அனைத்து துறைகளிலும் தன்னுடைய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை போன்று நாம் வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களை உங்களை சந்திப்பதற்கு, இவர்களை நம்முடைய நீதியரசர் அவர்களையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களையும் 5 நிமிடம் தொலைபேசியில் பேசுவது கூட மிகவும் கடினம். அந்த அளவிற்கு அவர்கள் தேர் ஆல் வெரி பிஸி பீப்புள். ஆனால் உங்களுக்காக இரவு 1 மணிக்கு வந்து இன்று மதியம் வரை காத்திருந்து உங்களுக்கு அந்த பட்டங்களை வழங்க வந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்று முதல், இதுவரை எப்படி இருந்தோமோ அதை பற்றி பரவாயில்லை, இன்று முதல் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், என் பெற்றோருக்காக, என் ஊருக்காக, என் நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய முயற்சி இருக்கும் வரை உங்களுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் உழைப்பு இருக்கும் வரை உயர்வு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உயர்வு வர வர, பதவி உயரும் போது பணிவு இருந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய பணி என்பது நிரந்தரமாக இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், ஔவையார் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், விவேகானந்தர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், வள்ளலார் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இதைத்தான் விவேகானந்தர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். பசித்திரு என்றால் என்ன? வயிறு பசியோடு இருப்பதல்ல, ஏதாவது ஒன்றை நான் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அறிவு பசி நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனித்திரு என்றால் என்ன? தனியாக உட்காந்துருக்கூடாது. தனியாக உட்காந்தா எக்ஸென்ட்ரிக்கு சென்ட்ரல் ஆகிடுவோம். தனித்திரு என்பது பி யுனிக். நம்முடைய தலைமை விருந்தினர் இருப்பதைப் போல, சிறப்பு விருந்தினரைப் போல எங்கு சென்றாலும் நம்முடைய தனித்தன்மை இங்கே இருக்க வேண்டும். பி யுனிக் ஆல்வேஸ். அந்த தனித்தன்மை இருக்க வேண்டும். தனித்திரு. அடுத்து விழித்திரு. விழித்திரு என்பது நீ உயரே செல்ல செல்ல உனக்கான அந்த தொந்தரவுகள், இடர்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நீ விழித்திருக்க வேண்டும். வரக்கூடிய இடர்பாடுகளை நீ களைந்தெறிந்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக விழித்திரு என்று சொல்லுகின்றார்கள். எனவே என்னுடைய மாணவ மாணவிகள், இன்று நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களும் சிறப்பு விருந்தினர் அவர்களும் கூறக்கூடிய அருமையான கருத்துக்களை உன்னிப்பாக கேட்டு அதை ஒவ்வொன்றையும் உங்களுடைய காதுகளிலே வாங்கி இதயத்திலே தாங்கி உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய பட்டமளிப்பு விழாவிலே நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் திருமிகு பி ராமசுவாமி அவர்களை சிறப்பு உரை ஆற்றுமாறு